ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் தான் போனோம். 5 ஹவர்ஸ் ட்ராவல் ஆச்சு. என் ஃப்ரெண்டோடு போனோம். ஃபஸ்ட் டைம் ரிவர்ஸ் ஆட்டோவில் போனோம். நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம். திருவண்ணாமலைக்கு இது கிரிவலம் தான் நாங்கள் போனோம். எங்களால் சாமி பார்க்க முடியல. ஒரு வழியாக நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் மலையை சுற்றி 8 லிங்கம் இருக்காங்க. லிங்கம் கோயில் இருக்குது. ஒவ்வொரு லிங்கமாக நாங்கள் பார்த்துட்டு போனோம். பட் ஆனால் என்ன ஒரு சின்ன கஷ்டம்னா, நம்ம அங்கே தீபம் ஏற்றுறோம் அப்படின்னும் போது நம்ம கண்ணு முன்னாடியே ஏற்றின தீபத்தெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி உடனே எடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. குழந்தைங்களையும் நம்ம தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். குழந்தைங்கள உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கேயே அந்த ஸ்ட்ரோலர் வச்சுருந்தாங்க. அதில் வச்சு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகலாம். நாங்கள் ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அக்னி லிங்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு லிங்கமாக பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் நடக்கிறது உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. போக போக கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அங்கங்கே நின்று ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நாங்கள் போனோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை 260 வருஷம் 260 கோடி வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இது ஒரு காந்த ஈர்ப்பு மலை அப்படின்னும் சொல்கிறாங்க. காந்த ஈர்ப்பு மலைனா ஒரு தடவை நீங்கள் வந்தீங்கன்னா அடுத்து உங்களை இந்த மழை வர வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். எங்களுக்குமே போயிட்டு டயர்டாக இருந்தாலும் நம்ம இன்னொரு வாட்டி போகணுன்ற எண்ணம் தான் வந்ததே தவிர, ஐயோ கால் வலிக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணலை. 2வது, குழந்தைங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய குழந்தைங்க நம்மளோட வேண்டுதலுக்காகவும் நமக்காக நம்ம எப்படி விட்டுட்டு போகிறது, கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வரோம். பட் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே. அதனால் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்டு இந்த மசாஜ்லாம் வேணான்னு சொன்னாங்க. பட் ஆனால் போக போக முடியல யாராலையும். அதனால் நாங்கள் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு ஃபுட் மசாஜ்லாம் பண்ணிவிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு. அங்கேயே வராகி அம்மன், சாய்பாபா, பழனி முருகன் எல்லா கோயிலும் இருந்தாச்சு. நடுவில் என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபன் பண்ணிக்கிட்டே வந்தனால அங்கே ஜாலியாக போயிட்டு வந்தோம். இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கல் அடுக்கி வச்சா வீடு கட்டுறதா ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்புறம் காசு நிற்க வச்சோன்னா, அதாவது அங்கே ஒரு கல் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நிற்க வச்சா காசு நின்றுச்சுன்னா நல்லதுன்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு எவ்வளோ நிற்க வச்சாலும் நிற்கலை. ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நிற்க வச்சோம். எங்கள் 2 பேருக்குமே நின்றுச்சு. அதே மாதிரி மலையை பார்த்த மாதிரி நிறைய லிங்கம், பாதம் இதெல்லாம் இருந்தது. அந்த பாதம்லாம் பார்த்திங்கன்னா யாராவது பெரிய பெரிய முனிவர்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டோம். திரும்ப அந்த கோபுரத்தை பார்த்தோன்னே தான் எங்களுக்கு உயிரே வந்தது. ஆனால் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணிட்டோன்னா, ஃபர்ஸ்ட் இந்த இரட்டை பிள்ளையார் அப்புறம் சிவன் கோயிலெலாம் ஃபர்ஸ்ட்டே பார்க்கணும். எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் கடைசியாக தான் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது அந்தளவுக்கு கும்பல் இல்லை. நாங்கள் 11 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். 5:30 ஆகிடுச்சு. நாங்கள் பக்கத்தில் வரும்போது பயங்கர கூட்டம். ஒரு வழியாக நாங்கள் முடிச்சிட்டோம் கிரிவலத்தை. நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக சிவபெருமான் கைவிட மாட்டார். முருகனும் தொலையிருப்பாங்க. எல்லா கடவுளுமே நம்பிக்கையாக வேணும்னா கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் இந்த மாதிரி கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா பாதியில் உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு கிவ் அப் பண்ணிடாதீங்க. வயசானவங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் மிடில் ஏஜாக இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.